அடுத்தது கேளுங்க, அதிலே கேளுங்க. இல்ல ஏன்னா சார் அதுதான் பாஜகவை பத்தி ஒண்ணுமே இல்லையா? அதுதான் நானும் ஏன்னா முதல்ல இந்த கூட்டணி குறித்தான தகவல் ஏதாவது இருக்குமா, அதற்குரிய சமிகைகள் ஏதாவது இருக்குமா? எடப்பாடி பழனிசாமி காலையில எந்திரிச்சோடனே டெய்லி எல்லா பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு இதயத்தை திறந்து பாரு பிஜேபிக்கு இடமில்லை அப்படின்னு காட்ட சொன்னா ஒத்துக்குவீங்களா? சமூகத்திற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இல்ல சார்ந்த கட்சிகளுக்கும் என்ன ஒரு நெத்தியடி பதிலாக அதிமுக சொல்லியிருக்கு? பொதுக்குழுவுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவங்க மீடியா எதிர்பார்ப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு பொதுக்குழு நடத்த முடியாதுங்க. நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது காரசாரமா வேணும்னா சேட்டுக்கடையில போய் மிளகா பஜ்ஜி சாப்பிடுங்க. இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய அவமான சின்னம் துரோகின்னு முடிவு பண்ணி பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்டதற்கு முழு முதற் காரணமே அவர் இங்க இருந்துட்டு கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வந்தார். இதுக்கு வெளியே பல காரணம் சொல்லுவாங்க. நான் சில விஷயத்த ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்ததுக்கு அரசியல் ரீதியா முழு முதற் காரணம் என்னன்னா, தமிழக மக்களின் உரிமையை கேட்கிற விஷயம் தப்புன்றீங்களா? யாருங்க தப்புன்னு சொன்னா கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது இல்ல. உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்டா இதை அப்படியே திருப்பி நான் வேற விதமா கேட்கட்டுமா? உங்க யாரு அரசியல் ஒரு எல்போர்டு கூட்டணி வடிவமைத்ததே எங்க நாயகர், திராவிட மாடல் நாயகர், திராவிட நாயகர்பாங்க. அதுலயும் மானக்கேடு. அந்த அம்மா சோனியா காந்தி வரிசையா அந்த புலிராஜாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுது. இவரை திரும்பி சட்டையே பண்ணல. பாத்தீங்களா பாக்கலையா வீடியோவில்? இங்க தென் மாவட்ட மக்கள்கள் கழுத்தளவு தண்ணியில நடந்துட்டு இருக்கிறான். அப்ப போய் இந்த டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, உருப்படாத கூட்டணி, புள்ளிராஜாக்கள் கூட்டணியில போய் டெல்லியில உட்காந்துட்டு அவங்களோட கேசரி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரை பத்தி கேள்வி கேட்கவங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல. உட்காந்துட்டு இருந்து பேசிட்டு வர்றாரு. அதை யாராவது அதை கேட்டிருக்கீங்களா? புலிராஜாங்களோட கேசரி சாப்பிட்டு கேட்டா நான் முத்துவேல் கருணாநிதியின் மகன் அப்படின்னு என்ன டைலாக், இந்த ஓட்ட டைலாக் டிஜிட்டல் யுகத்துல இன்னமும் உங்களை நம்பிட்டு இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? மரண தோல்வி உங்களுக்கு காத்துட்டு இருக்குது 2024 எப்படின்னு சொல்றேன் கேளுங்க. ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வழக்கறிஞரும் அரசியல் விமர்சகருமான திரு சேலம் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் தம்பி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். அரசியல் விமர்சகர் அப்படின்னு என்ன சொன்னீங்க? அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளருங்கிற பேர்ல ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சொம்பு தூக்கிட்டு, ஆனா வெளியில பேர் பார்த்தா நான் அரசியல் விமர்சகர் வழக்கறிஞர்னு சொல்ல மாட்டேன். அதோட கூடுதலா நானே ஒண்ணு குறிப்பிட்டுக்கிறேன். நான் அதிமுகவுடைய அனுதாபி. அதை சொல்லிடுறேன். ஓகே, அது உங்கள் வாயிலே கேட்பதற்கு சரியாக இருக்கிறது. நான் கேள்விக்குள்ள போயிடணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முக்கியமான நிகழ்வாக அதிமுகவினுடைய செயற்குழு பொதுக்குழு அங்கே போயிட்டும் நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ என்ன அங்கே தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அதெல்லாம் ஒவ்வொரு வகையில் கவனிக்கப்படும் பொழுது இந்த தீர்மானங்கள் வாயிலாக சமூகத்திற்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் இல்லை சார்ந்த கட்சிகளுக்கும் என்ன ஒரு நெத்தியடி பதிலாக அதிமுக சொல்லியிருக்கு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய பொதுக்குழு மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு அப்புறம் நடந்த முதல் பொதுக்குழு அப்படின்னு சொல்லலாம். 11 நீதிமன்றங்களில் வெற்றி பெற்று தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்று எல்லா பொதுக்குழு உறுப்பினர்களாலும் ஏகமனதாக கட்சி உறுப்பினர்களாலும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மா காலத்தில் 1.5 கோடி உறுப்பினர்களாக இருந்ததை ஏறத்தாழ 2 கோடியே 44 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்த்து இன்னைக்கு இந்த பொதுக்குழு நடந்துச்சு. பொதுக்குழுவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மீடியா எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொதுக்குழு நடத்த முடியாதுங்க. ஏன்னா பொதுக்குழு ஆரம்பிக்கிறதுக்கு பரபரப்பான சூழ்நிலையில் அதிமுக இப்போ என்ன பரபரப்பான சூழ்நிலையில கூடுச்சு. அதாவது கட்சி விதி, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட விதிப்படி பார்த்தீங்கன்னா 6 மாதங்களுக்கு ஒரு முறை பொதுக்குழு கூடணும். ரெண்டாவது இந்த 3 மாதங்கள்ல மக்களவை தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிற அடிப்படையில் எனக்கு கூடுச்சு. முக்கியமான 23 தீர்மானங்கள். நீங்க எதிர்பார்க்குற மாதிரி ஏதாவது காரசாரமா வேணும்னா சேட்டுக்கடையில் போய் மிளகா பஜ்ஜி சாப்பிடுங்க. அதிமுகவுடைய எதிர்கால அரசியல் என்ன, வருகின்ற பாராளுமன்றத்தில் எப்படி அதோடைய கூட்டணி உத்திகள் இருக்கும், கூட்டணி உத்தியை பற்றி செயற்குழுவில் மட்டும்தான் விவாதிக்கப்பட்டது. பொதுக்குழுவில் அதை பற்றி எந்த தீர்மானமும் நிறைவேற்றப்படலை அப்படிங்கிறத கவனத்துக்கு கொண்டு வரேன். ஆனால் வந்திருந்த பொதுக்குழு உறுப்பினர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் அது இல்லாமல் கட்டுக்கடங்காமல் அழைப்புதலே இல்லாமல் சமூகத்தோடு வந்திருந்த தொண்டர்கள் மத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிம்மதி பெருமூச்சும் அவங்க இதில் பார்த்தா ஆகா எங்க இந்த கட்சி அழிஞ்சு போயிடுமோ, உள்ள இருந்து இந்த பன்னீர்செல்வம் கொடுத்த குடைச்சல்னால இந்த கட்சிக்கு ஏதாவது ஒரு குந்தகம் ஆகி போயிடுமோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கி ஒரு நிம்மதியை அவங்க முகத்துல பார்க்க முடியுது. அதிமுகவை யாராலும் இனிமேல் அழிக்க முடியாது
அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தையும் நிம்மதியும் பார்க்க முடிஞ்சது. மற்றபடி அந்த தீர்மானம் எல்லாம் ஒரு சிறப்பு தீர்மானம் உட்பட 23 தீர்மானங்கள் போட்டிருக்காங்க. அடுத்தது கேளுங்க, அதிலே கேட்பீங்க. ஏன்னா சார் பாஜகவை பத்தி ஒண்ணுமே இல்லையா? அதுதான் நானும் ஏன்னா முக்கியமா இதுல எதிர்பார்க்கப்பட்ட விஷயங்கள் அப்படின்றதுன்னு பார்க்கும்போது முதல்ல இந்த கூட்டணி குறித்தான தகவல் ஏதாவது இருக்குமா, அதற்குரிய சமிகைகள் ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது தான். பட் அதை பத்தி எதுவும் இல்லாதது ஒரு ஏமாற்றம் அளிக்குது. ஏன் அது அதுல சொல்லப்படல, இல்ல முடிவெடுக்கலையா? எதிர்பார்ப்புங்கிறது உங்க எதிர்பார்ப்பா இல்ல வேற யாரோட எதிர்பார்ப்பு? நான் வேணா ஒண்ணு சொல்றேன், அரசியல் வட்டாரத்திலேயே கேக்குறேன், இல்ல மக்கள் மத்தியிலயும் கேட்கிறேன். 2 நாள் கழிச்சு தான் சேலம் வருவார்னு நினைக்கிறேன் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி. நான் வேணா அவர்கிட்ட சொல்லி இனிமேல் தினமும் காலையில எந்திரிச்சோன்னே இந்த ஆஞ்சநேயர் வந்து நீ ராமரையும் சீத்தையும் எங்க வச்சிருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன பண்ணாரா, நெஞ்ச பொழந்து பாருங்க என் இதயத்துல வச்சிருக்கிறேன்னு காமிச்சாராம். அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி காலையில எந்திரிச்சோடனே டெய்லி எல்லா பத்திரிகையாளரையும் கூப்பிட்டு இதயத்தை திறந்து பாரு, பிஜேபிக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு காட்ட சொன்னா ஒத்துக்குவீங்களா? 5 மாதத்துக்கு முன்பே பாத்தீங்கன்னா பாஜகவோடு ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை, நட்பும் இல்லை, பகையும் இல்லை அப்படின்னு அம்மா காலத்துல இந்த கட்சி எப்படி இருந்ததோ அதை நோக்கி கொண்டு போனார். நான் சுருக்கமா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன். கூட்டணியில் இருந்த காலத்துல 2019, 2021 2 தேர்தல்கள்ல கூட்டணி கட்சியா இருந்த பாஜக தனக்கு அதிகப்படியான சீட்டு வேணும்னு எவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய அமைச்சர் அமித்ஷா, உள்துறை அமைச்சர் அவர்கள் மூலமா எவ்வளவு நெருக்கடி வந்துச்சு. அன்னைக்கே அதெல்லாம் புறங்கையால நான் ஒத்துக்க மாட்டேன், இங்க கூட்டணியோட தலைவர் நான் கொடுக்கறது தான் உங்களுக்கு சீட்டு லெப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணாரு. அதே மாதிரி அப்பயே முடிவு பண்ணாரு, இந்த கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளராக இருந்து கொண்டு பாஜகவிற்கு ஒரு ரகசிய ஏஜென்ட் இல்ல, ஒரு முழு ஏஜென்டா செயல்பட்ட பன்னீர்செல்வம் இந்த கட்சியினுடைய மிகப்பெரிய அவமான சின்னம் துரோகின்னு முடிவு பண்ணி பன்னீர்செல்வம் வெளியேற்றப்பட்டதற்கு முழு முதற் காரணமே அவர் இங்க இருந்துகிட்டு பாஜகவுக்கு விசுவாசமா செயல்பட்டார் அப்படிங்கிறது தான் காரணம். இது 2வது. இது பாஜகவை விட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பா எடப்பாடி பழனிசாமி இந்த கட்சியை எப்படி வெளியே நகர்த்தி கொண்டு வந்தார் அப்படிங்கிறத சொல்றேன். 3வது பாஜகவிற்கு கொடுத்த எச்சரிக்கை சமீட்சை என்னன்னு கேட்டீங்கன்னா, சாதாரண நிலைமையில இன்னைக்கு ஆட்டோல வந்து போயிட்டு இருக்கிற இஸ்லாமிய மரியாதைக்குரிய தலைவர் தமிழ்மகன் உசேன் அவரை வந்து அவைத்தலைவராக்கினதான் பாஜகவுக்கு கொடுத்த 3வது சமீட்சை. 4வது இதுல பாத்தீங்கன்னா உங்க கூட்டணி வேண்டாம் அப்படின்னு வந்தார். இதுக்கு வெளியே பல காரணம் சொல்லுவாங்க, நான் சில விஷயத்த ரொம்ப பிராக்டிக்கலா பேசுறேன். பிஜேபியோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி முடிவெடுத்ததுக்கு அரசியல் ரீதியா முழு முதற் காரணம் என்னன்னா, அம்மாவை பத்தியும் பேரறிஞர் அண்ணாவை பத்தியும் கத்துக்குட்டி அரசியல்வாதி அண்ணாமலை வைத்த தேவையற்ற விமர்சனங்கள். இது முதல் காரணம். 2வது முக்கியமா நான் குறிப்பிட்டு சொல்லணும், எதற்காக அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த பாஜகவிற்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னாங்க, இந்தியா முழுக்க அதுக்கு வேறு விதமான ஒரு ஏற்பு இருக்குது. அங்க உள்ள சிறுபான்மையின சமுதாயத்தினர் வந்து ஓட்டளிக்கிறாங்க. பிரதமருடைய தொகுதியிலேயே குறிப்பிடத்தகுந்த அளவுல 20-25% இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறாங்க. ஸோ வடநாட்டுல தொடர்ந்து பாஜக அப்படிலாம் ஜெயிக்குதுன்னா அங்க சிறுபான்மையினர் வந்து பாஜகவை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள்ங்கிறது அது இங்க வேணா உருட்டலாம், பொய்ய பேசலாம், ஆனா அது எல்லாரும் ஏத்துக்கக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இங்க இருக்கிற சிறுபான்மையினர் சமுதாயத்தினர் மத்தியில பாத்தீங்கன்னா பாஜக நமக்கு ஒரு எதிரான கட்சி அப்படிங்கிற அந்த தோற்றம் மிக கடுமையா இங்க பதிய வைக்கப்பட்டிருக்குது. இல்ல ஏதோ ஒரு விதத்துல இஸ்லாமியர்கள் அந்த வகையில பாஜக கூட கூட்டணியில் இருந்த அதிமுக அப்போ சிறுபான்மையின மக்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்து அந்த கோணத்தை சம்பாதித்து வைத்திருந்த அதிமுக இப்ப அது மாறிடுச்சா? அதைத்தான் 2 விஷயம் சொன்னேன். முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சொன்ன குறிப்பிட்ட காரணம், கூட்டணியை விட்டு பிரியறதுக்கு காரணம் அண்ணாமலையோடைய அரைவேக்காட்டுத்தனமான புரிதல்கள், அவருடைய அறிக்கைகள், இதெல்லாம் காரணம். 2வது விஷயம், இங்க தமிழ்நாட்டு அரசியல் களம் பார்த்தா பாஜகவை சிறுபான்மையினர்கள் ஒரு அச்சத்தோடு இவங்க வேண்டாதவங்க நமக்குன்னு பாக்குறப்ப அவங்களோட கூட்டணி நாம தொடர்றதுனால தான் சிறுபான்மையினர் வாக்கு அதிமுகவுக்கு கிடைக்கல அப்படிங்கிற பிராக்டிக்கல் உண்மையை வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் சொன்னதுனால அந்த அதிரடி முடிவு எடுத்தாரு. ஆனா இப்ப இந்த தீர்மானத்துல வந்து மத்திய பாஜக அரசுக்கு எதிராக எதுவுமே சொல்லப்படலையே. குறிப்பாக இப்ப மழை சார்ந்த விஷயம் எல்லாம் பேசும் பொழுது திமுக வந்து சரியா செயல்படல, திமுக அரசு சரியா செயல்படல சொல்றது ஓகே, அது ஒரு பக்கம். ஆனா இங்க நிவாரணம் கொடுக்கப்படுறது இல்ல, மத்திய அரசு தரப்புல இருந்து போதிய நிதிகள் வர்றது இல்ல, சப்போர்ட் இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயமும் பதிவு பண்ணும்போது ஏன் இந்த இடத்துல மத்திய அரசுக்கும் ஒரு வலியுறுத்தலோ கோரிக்கையோ இல்ல அது எதுவுமே இல்லைன்ற ஒரு கேள்வி எழுது. விஷயத்தை உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேங்க. அதிமுக ஆட்சி காலத்துல 2015 இருந்த ஒக்கி புயல், அதுக்கப்புறம் வந்த 4-5 புயல், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அப்ப மொத்தமா கேட்ட நிவாரண தொகையில இருந்த பாஜக மத்திய அரசு கொடுத்தது வெறும் 4.5%. ஆனா எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அம்மாவோ இந்த மாதிரி பிளக்கானம் பாடல, ஒப்பாரி வைக்கல, ஊரை ஏமாத்துறதுக்கு திசை திருப்பல.
என்ன செய்யணுமோ மக்களுக்கு உடனடியா செஞ்சு அந்த நிவாரணப் பொருள்கள்லாம் வழங்கி உடனடியா மீட்பு நடவடிக்கைகள் என்னவோ அதெல்லாம் செஞ்சாங்க. சோ அவர்களோடு கூட்டணியில் இருந்த காலத்திலேயே, ஒரு நல்ல நட்போடு இருந்த காலத்திலேயே அவங்க ஒதுக்குனது இவ்வளவுதான். இன்னொன்னு, இதுல நான் அரசியல் பண்ணவே விரும்பல. காங்கிரஸ் அதுக்கு முன்னாடி ஆட்சி ஆண்டப்ப தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்ட, முன்ன பின்ன நமக்கு தெரியாத சுனாமி வந்தப்ப அதை தேசிய பேரிடரா காங்கிரஸ் அரசாங்கம் அறிவிக்கல. ஏன்னா தேசிய பேரிடர்னு இது வரைக்கும் நாங்க அறிவிச்சது இல்லைன்னு சொன்னது பிராக்டிக்கல் யாது. அதை விட்டுட்டு ஏங்க பொய்யான போலியான அரசியல் நீங்க உருட்டுவீங்க? அதுக்கு எடப்பாடி பழனிசாமி திமுகவோட சேர்த்து உங்களுக்கு முட்டு கொடுப்பாரா? தேசிய பேரிடர் அப்படின்னு இது வரைக்கும் இந்தியாவில் எதையாவது ஒண்ணு அறிவிச்சிருந்தாங்கன்னா நாம அதை கேள்வி கேட்கலாம். அந்த மரியாதைக்குரிய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெளிவா சொல்றாங்க, சுனாமி பேரழிவையே நாங்க அறிவிக்கல. சுனாமிக்கு அப்புறம் தான் அந்த சட்டத்திட்டங்களே கொண்டு வரப்படுது சார். அவங்க ஒரு பாராமீட்டர் ஸ்கேல் வச்சிருப்பாங்க சார். அந்த அளவுக்கு பாதிப்பு இருந்தா மட்டும்தான் அறிவிக்க முடியும். அவங்க அப்படி தெளிவா அவங்க சொல்றாங்க, சுனாமிக்கு அப்புறம் தான் வந்துச்சு. சரி, நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசம் பீகார்னு உருட்டுவாங்களே, இதே எத்தனையோ பாத்தீங்கன்னா ஒரிசாவில் அடிக்கடி புயல் வந்திருக்குது. ஒரிசாவில் அவங்களுக்கு வேண்டப்பட்டவர் தானே அவர். உங்களோட நட்பு இல்ல பகமே இல்லைனாலும் கிட்டத்தட்ட பாஜகவிற்கு தேவையான போது ஆதரவு தரக்கூடியவர் தானே நவீன் பட்நாயக். ஒரிசாவில் பல புயல்கள் அப்படி ஒரிசாவையே திருப்பி போட்டிருக்குது. தேசிய பேரிடர் நம்ம நண்பர் தானே, அப்பப்ப நமக்கு மேல் சபையில சப்போர்ட் பண்றாருன்னு தேசிய பேரிடரை அதை அறிவிச்சாங்களா? இதுல அவங்க தவறா சொல்லல. அதாவது ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, இங்க தென் மாவட்ட மக்கள்கள் கழுத்தளவு தண்ணியில மிதந்துட்டு இருக்கிறான். அப்ப போய் இந்த டாட்டு கூட்டணி, டவுட்டு கூட்டணி, உருப்படாத கூட்டணி, புள்ளிராஜாக்கள் கூட்டணியில போய் டெல்லியில உட்காந்துக்கிட்டு அவங்களோட கேசரி சாப்பிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த முதலமைச்சரை பத்தி கேள்வி கேட்க உங்களுக்கு எல்லாம் துப்பு இல்ல. டாக்டர்கள் கடுமையான அறிவுறுத்தல், எடப்பாடி பழனிசாமிக்கு வலது கால் குதிகாலில் கடுமையான வலி பிரச்சனை, ஒரு வாரம் நீங்க பெட் ரெஸ்ட் பெட் ரிட்டனா இருக்கணுங்கிறத சொன்னதை மீறியும் அடுத்த நாள் களத்துல போய் தென் மாவட்டங்கள்ல ஒவ்வொரு ஊடா போய் நின்னார். அங்க இருக்கிற அத்தனை கட்சிக்காரங்களையும் கட்சி நிர்வாகிகளையும் கூப்பிட்டு முதல்ல உன் வீட்டை பத்திரமா பார்த்துக்க, உன் வீட்டுல உள்ளவங்களை பார்த்துக்க, அடுத்த நிமிஷம் பொதுமக்களுக்கு உதவுன்னு சொல்லி போன எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உண்மையான தலைவனா இங்க கழுத்துக்கு மேல முழுகிட்டு இருக்கிறான். போய் நீ இந்த டாட்டு கூட்டணி, பொருந்தாத கூட்டணி, புள்ளி ராஜாக்கு கூட்டணியில போய் உட்காந்துட்டு இது பேசிட்டு வர்றாரு. அதை யாராவது அது மட்டும் பண்ணி அதை கேட்டிருக்கீங்களா? பிரதமர்கிட்ட போய் அந்த கேள்வி வைக்கப்படுது. பிரதமர்கிட்ட போய் நிவாரணம் தானே கேட்கிறாரு. அந்த ப்ராசஸ் தான் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியே உங்களுக்கு இதயம் மனசாட்சி மக்கள் மாதிரியே உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல, நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் கருத்தை முன் வைக்கிறேன். நான் கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு போன மாதிரி இருக்கணும், சின்னாய பார்த்த மாதிரி இருக்கணும்பாங்க. சின்னாயின்னு அர்த்தம் தெரியுமா? சின்னம்மா. அதாவது அந்த சின்னம்மா ஒருத்தி வெளியூர்ல இருந்துட்டு என்ன பண்ணுவாளாம், ரொம்ப நாளா என்ன பார்க்க வாப்பான்னு கூப்பிட்டுட்டு இருப்பாளாம். இந்த வயசான கட்டை போய் யாரு பாப்பா அப்படின்னு இருந்துகிட்டு அதே ஊர்ல ஏதோ ஒரு கல்யாணம் வந்துச்சான். அப்ப என்ன பண்ணுவானா, வா குடும்பத்தோட கிளம்பலான்னு போய் கல்யாணத்துக்கு போன மாதிரி ஆச்சு, சின்னாய பார்த்த மாதிரி ஆச்சுக்கிற மாதிரி போய் அந்த புள்ளிராஜாங்களோட உக்காந்து அதுலயும் மானக்கேடு. அதை நான் அதுக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுவார், இந்த கூட்டணியை வடிவமைத்ததே எங்க நாயகர், திராவிட மாடல் நாயகர், திராவிட நாயகர்பாங்க. அந்த அம்மா சோனியா காந்தி வரிசையா அந்த புள்ளிராஜாக்கள் எல்லாம் உட்கார்ந்து இருந்தாங்க. எல்லாத்துக்கும் வணக்கம் சொல்லுது. இவரை திரும்பி சட்டையே பண்ணல. பாத்தீங்களா பாக்கலையா வீடியோவில்? அங்க போய் உட்கார்ந்து இருந்துட்டு, ஆனா அந்த இடத்துல பிரதமருடைய கண்ணியத்தை பாராட்ட நைட்டு 10:30 மணிக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்கிறாரு. அப்பையும் அவர் இவர் நேர்ல சந்திச்சாரு. மத்திய அரசு என்ன நாங்க பண்ணணும், எத்தனை பேரை ரெஸ்கியூ ஆபரேஷன்ல மீட்டு எடுத்தோம், எத்தனை ஹெலிகாப்டர் அனுப்பணும், மத்திய படைகள் என்னென்ன வந்துச்சு, இவ்வளவையும் அந்த அம்மா புள்ளி விவரமா சொல்லிச்சு. 1000 பிரச்சனைகள் இருக்கட்டும், கவர்னர் அரசியல் பண்றாரா இல்ல கவர்னரை வச்சு இவங்க அரசியல் பண்றதுதான் இவங்களோட வயிற்று பிழைப்பு. இந்தி ஒழிகம்பா, கவர்னர் தேவையில்லாமா, ஆட்டுக்கு தாடி தேவையில்ல, நாட்டுக்கு கவர்னர் தேவையில்லாமா, எப்ப ஆளுங்கட்சியா இருக்கிறப்பெல்லாம் வடக்கு வாழ்கிறது தெற்கு தேயுதும்பா, மொழி உணர்வு கொள்ளும்பா, தமிழா இன உணர்வு கொள்ளும்பா, இல்லைன்னா நீட்டை வச்சு அரசியல் பண்ணுவான், இல்ல பிண அரசியல் பண்ணுவான். இதுதான் திமுகவோட அரிச்சுவடிய. கவர்னர் இந்த இவ்வளவு பெரிய பேரழிவுங்க நடக்கிறப்ப என்ன பண்றாருன்னா, அவர் முப்படையை சேர்ந்தவர்களையும் கூப்பிட்டு ஒரு மீட்டிங் நடத்துறாரு. இஸ் ரெக்வஸ்டிங் டு த தமிழ்நாடு கவர்மெண்ட், ஹி ப்ளீஸ்டு, உங்க இதுல இருந்து யாரையாவது அதிகாரிகளை அனுப்புங்கிறான். அதுக்கு கூட அதிகாரிகளை அனுப்பி வைக்கல. ஒரு மீதி விஷயத்தெல்லாம் கவர்னர் குற்றம் சொல்ற எல்லாம் பண்றீங்க. இந்த தமிழக மக்களுடைய துயர் துடைக்கிறதுல ஒரு கவர்னரா இருந்து ஒரு ஹை கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி உங்ககிட்ட ஆர்டர் போடல, உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்றாரு, இதுல இருந்து யாராவது அனுப்பி வைக்கணும். அதுக்கு அனுப்பி வைக்காம போய் அங்க உட்காந்துட்டு இருந்துட்டு கேட்டா நிர்மலா சீதாராமனை வாய் துடுக்க வாய் கொழுப்பா பேசுறது, ஒரு மத்திய அமைச்சரை பேசுறது, ஒரு சபை நாகரிகமற்ற அநாகரிக அரசியலின் பிறப்பிடம் கருணாநிதியோட திமுக அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் நிரூபிச்சுட்டு தான் இருக்கிறாங்க.
மக்கள் சார் நிவாரணம் இப்ப இங்க தேவைப்படுது அப்படின்ற பட்சத்துல தமிழ்நாடு மக்களுக்காக கேட்கிற ஒரு உரிமையோட அந்த கேட்கிற அந்த விஷயம் தமிழக மக்களின் உரிமையை கேட்கிற விஷயம் தப்புன்றீங்களா? அது யாருங்க தப்புன்னு சொன்னா? கேட்கறதுக்கு ஒரு முறை இருக்குது இல்ல. உங்க அப்பா வீட்டு சொத்தா அப்படின்னு கேட்டா இதை அப்படியே திருப்பி நான் வேற விதமா கேட்கட்டுமா? உங்க யாரு அரசியல் ஒரு எல்போர்டு ஒரு ஒரு நாட்டினுடைய நிதியமைச்சரை பார்த்து உங்க அப்பா வீட்டு சொத்தான்னு கேட்கறதும், அதாவது கீழ்த்தரமான அரசியல். மெட்ராஸ்ல நீங்க எல்லாம் நேரடியா எல்லாம் செத்து பொழைச்சிங்க, அனுபவிச்சிங்க. நான் ஒரு வாரமா அங்க என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். இதை கேட்டா என்னன்னா அடுத்த நாளே இதுல போடுறான் வந்து சென்னை மீட்ட திமுக. இங்கதான் இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவே 3 நாள் வாய் மூடிட்டு இருந்தா, நீங்க இந்த யூடியூபர்ஸ் எல்லா பக்கமும் போய் எல்லா பக்கமும் வெளியே கொண்டு வந்து நேரத்தை அவங்களும் வேற வழி இல்லாம வந்தான். இங்க என்ன நடந்ததுன்னு தெரியும். நான் கேட்கிறேன் சார், இது வந்து முதல் நிகழ்வு இல்லை. குறுக்கு கர்நாடகத்துல குறுக்க வந்து அணை கட்ட போற மேகதாதுல அப்படின்னு பிரச்சனை உச்சத்தில் நடந்துட்டு இருக்கிறப்பதான் நம்ம சனாதன நாயகர் திராவிட நாயகர் நேரா பெங்களூர்ல போய் உட்காந்து அவங்களோட நாட்டு கூட்டணி புலிராஜா அவங்களோட உட்காந்து ரைஸ் பாத் சாப்பிட்டு வந்தாரு. ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் சும்மா வந்தாரா? அவர் என்ன பண்ணாரு? நான் டெல்லியில கொண்டு வர இதுக்கு நீ என்ன ஆதரிச்சு நான் தாண்டா அந்த கூட்டத்துக்கு நான் வருவேன், இல்லைன்னா நான் வரமாட்டேன். அவன் மக்கள் மேல வந்து இது உள்ள மக்களுக்காக நல்லது செய்யக்கூடிய சீஃப் மினிஸ்டரா அங்க போய் கூட்டணி பத்தி பேசிட்டு காவிரி பத்தி ஒண்ணும் பேசாம தமிழக மக்கள் தலை போற அளவுக்கு தண்ணியில தத்தளிச்சிட்டு இருக்கிறப்ப போய் டெல்லியில உட்காந்து புலிராஜாங்களோட கேசரி சாப்பிட்டு வந்து இவர் வந்து கேட்டா நான் முத்துவேல் கருணாநிதியின் மகன் அப்படின்னு என்ன டைலாக், இன்னும் இந்த ஓட்ட டைலாக் மக்கள் இன்னும் இந்த டிஜிட்டல் யுகத்துல இவங்க நம்ம இன்னமும் இவங்களை நம்பிட்டு இருக்கிறாங்க நீங்க நினைக்கிறீங்களா? மரண தோல்வி இவங்களுக்கு காத்துட்டு இருக்குது 2024. பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களுடைய பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் இவ்வளவு நேரமாக பகிர்ந்துகிட்டீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. உங்க ஐத்தமிழ் மூலமா மக்கள்கிட்ட எனக்கு தெரிஞ்ச விஷயத்த இந்த நடுநிலையாளர் அரசியல் விமர்சகர் பொய்யெல்லாம் போடாம நான் ஒரு கட்சியை சார்ந்தவங்கிறத அறிமுகப்படுத்திக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த கொண்டு போய் சேர்த்திருக்கேன். நான் சொன்னது சரியா தப்பான்னு மக்கள் தீர்மானிக்கட்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார். அந்த கோட்டர் பாலாஜி, ஆள் கட்சி பாலாஜி, 10 ரூபா பாலாஜின்னு சொல்றவர் 6 மாசமா இலாக்கா இல்லாத அமைச்சரா ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு கேசரி சாப்பிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். போயா போயா அப்படின்னு கவர்னரை போயானாரு. சட்டசபையை நீ வெளியே போயான்னு பிடிச்சி தள்ளி பிடிச்சு நம்ம பொன்முடி என்ற வணங்காமுடி என்ற வெள்ளமுடி என்ற டை அடிக்காத முடி. கேகேஎஸ்எஸ்ஆருக்கு வந்து எல்லாம் இந்த இதுல பெட் கட்டுவாங்க T20 மேட்ச்ல, அந்த மாதிரி அடுத்தது போறது கேகேஎஸ்எஸ்ஆரா இல்ல தங்கம் தன்னரசா அப்படின்னு பந்தயம் கட்டிட்டு இருக்காங்க.